சார் இன்னைக்கு வந்து மக்கள் தெளிவா இருக்கான். யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடாத மக்கள் தெளிவா இருக்கான். கேப்டனுக்கு மகன்னா எங்களுக்கும் மகன் மாரி தான் எல்லாம் நினைக்கிறாங்க எல்லா தாய் குலங்களும். இப்ப நெறைய படங்கள புடிச்சிருக்காங்க கட்சியில இருந்து. அவ்வளவு வியாபாரி பணம் தான். ஒரு ரூ. 100 சம்பாதிக்கிற இடத்துல ரூ. 30 அவனுக்கு இது வருமான வரி கட்ட வேண்டிய நிலைமை வந்துருது. ஏன்னா அவர் வளர்த்து விட்டவர்ல கேப்டனு. அதனால அவருடைய நன்றியுடன் இருக்க தான் செய்யும். அது வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டது. ஏன்னா அது வந்து கேப்டன் அவர் சரத் ஒய்ஃப் நிக்காமல ஒய்ஃப் தான் பாப்பாப்ல. கேப்டன் சரத்குமார் 2 பேரும் ஃப்ரெண்டு தான் ஒரு காலத்துல. அதனால தனிப்பட்ட முறையில நண்பனா இருக்கலாம். நண்பனுடைய ஃப்ரெண்டா இருக்கலாம். கேப்டன் கூட வந்து பார்க்கலாம். வீட்ல கூட பார்க்கலாம். கட்சி ஆபீஸ்ல கூட வந்து பார்க்கலாம். கேப்டன் பார்த்து பார்க்கலாம். அது தனிப்பட்ட முறை கருத்து. அது நம்ம வந்து சொல்ல முடியாது. அது அவருக்கும் கேப்டனுக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம சொல்ல முடியாது. அவர் வந்து தான் கட்சியவே அடமானம் பண்ணிட்டாரு. கேப்டன் மாதிரி எதிர்த்து பேசுவாரு, எதிர்த்து பேசுவாரு, எதிர்த்து சொன்னக்கூடிய வார்த்தையை கண்டிப்பான முறையில் செய்வாரு. ராதிகால நிக்கட்டும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது அவங்களுடைய சொந்த இதுக்காண்டி தான் கட்சியே விலக்கி வச்சுட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் இருக்குனாலதான் பிஜேபியில சேர்த்துட்டாப்ல. ஓட்டுக்கெல்லாம் செய்வாரு நினைச்சா, ஆனா ஒண்ணும் செய்யாம கட்சியே தாராவத்து கொடுத்துட்டு மக்களுக்கு தெரியும் யாருக்கு மேல ஒரு நல்ல செய்வாங்க, யாரு நல்ல சொன்னதை செய்வாங்கன்னு சொல்லி சொல்லுவாப்ல. அது மாதிரி கேப்டனோட சன்னு செய்வாப்ல. கேப்டன் நம்ம கூட இல்ல, அவருடைய இடத்துல இருக்கிறதுக்காக அவருடைய மகன் இருக்காரு. அவருடைய முதல் அரசியல் பயணம் இந்த வருஷத்துக்கு போகுது. அதுவும் கேப்டனோட பூர்வீகமான வெற்றிநகர் அவருக்கு வெற்றி வாய்ப்பு. கண்டிப்பான முறையில் கேப்டன் விருதுநகர் தொகுதியில் அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் கண்டிப்பான முறையில் கேப்டனுடைய சன்னு விஜய பிரபாகர் வந்து கண்டிப்பான முறையில் வெற்றி பெறுவார். அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் இருப்பார். ராதிகாலாம் 2வது இடத்துல தள்ளி போயிடுவார். அவர் தான் முதல் இடத்துல வந்து சேருவார். அவருடைய மக்கள் கேப்டனுடைய சொந்த தொகுதி அது விருதுநகர். அதனால கண்டிப்பான முறையில் பிரபாகர் அவர்கள் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்காரு. அவருக்கு தான் அந்த கட்சியில் அந்த ஊர்லேயே பேசப்படுது. எல்லா மக்களுக்கு செய்வார். கேப்டன் மாதிரி கண்டிப்பாக நல்லா செய்வார் அப்படின்னு நினச்சா எல்லா மக்களும் ஓட்டு போட்டிருக்காங்க. அது மாதிரி யாருமே பணத்துக்கு விலை போகலை. கேப்டனுக்காண்டி மக்களுக்காண்டி எல்லாரும் ஓட்டு போட்டிருக்காங்க. கண்டிப்பான முறையில் கேப்டனுடைய சன்னு வந்து ஜெயிப்பார், உறுதியை ஜெயிப்பார், மக்களுக்கும் நல்லது செய்வார். இது என்னுடைய ஆண்மையாக கருத்து நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர் விரைவில் கண்டிப்பாக ஜெயிப்பார். பார்லிமெண்ட்டுக்கு கண்டிப்பாக முறை போவார் கேப்டனுடைய சன்னு. மகன் வந்து பெருசா பரிச்சயம் இல்லை. இப்பதான் வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி கேப்டன் கூட பயணிச்சிருக்காருன்னு சொல்ல முதல் முறையா தேர்தல் சந்திக்கிறாரு, மக்களுக்கு தேர்தல் சந்திக்கிறாரு. அப்படிங்கும்போது எதை வச்சு அவங்களுக்கு வந்து அதிகமான ஓட்டு இல்லை, அவருக்கு கண்டிப்பான முறையில் ஓட்டு உள்ளதான். ஏன்னா மக்களுக்காண்டி இது வந்து ஆதரவு ஓட்டுலாம் கிடையாது. கேப்டன் என்ன பண்ணியிருக்காரோ அதே மாதிரி அவருடைய பையனும் நல்லா பண்ணுவாப்பில் நினச்சி தான் நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம் விருதுநகர் மக்கள் தொகுதி எல்லாருமே. அதனால் கண்டிப்பான முறையில் அவர் அதிகமான ஓட்டு ஜெயிப்பார். மக்களுக்கும் நிறைய நல்ல நலத்திட்டங்கள் நல்லா செய்வேன்னு சொல்லியிருக்காங்க, வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. நான் வந்தால் உங்களோட தான் இருப்பேன், நான் சென்னையிலாம் இருக்க மாட்டேன், உங்களுடைய கருத்துக்காண்டி நான் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பேன், இங்கே தான் இருப்பேன், விருதுனாலும் தங்கி இருப்பேன், என்னுடைய தொகுதி எங்கள் அப்பாவோட தொகுதி இதுதான், அதனால் நானும் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லியிருக்காப்புல. அதே மாதிரி வாக்கு சொல்லியிருக்கனால எல்லா மக்களும் ஓட்டு போட்டிருக்காங்க. அதே மாதிரி கண்டிப்பான கேப்டனுடைய சன்னும் அது மாதிரி ஜெயிப்பாரு நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கண்டிப்பான முறையில் கேப்டனுக்கு மகன்னா எங்களுக்கும் மகன் மாதிரி தான் எல்லாம் நினைக்கிறாங்க எல்லா தாய் குலங்களும். அது மாதிரி விருதுநகரில் வந்து விலைவாசிலாம் அதிகமான ஏற்படுத்திட்டாங்க. இதனால டேக்ஸு ஜிஎஸ்டி அந்த மாதிரி இதெல்லாம் மத்திய கவர்மெண்ட் போட்டுட்டு இதனால மக்களுடைய நிறைய குறுந்தொழில் மக்கள்லாம் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அதனால அதெல்லாம் போக்குறதுக்கு அதனால தான் மத்திய கவர்மெண்ட் மேலே ரொம்ப எதிர்ப்பு இருக்குது அந்த ஒரு மக்களுக்கு. எல்லாருமே கஷ்டப்பட்டுலேருந்து வரக்கூடிய பணம் தான். இப்போ நிறைய பணங்கள்லாம் பிடிச்சிருக்காங்க கட்சியில இருந்து. அவ்வளவு வியாபாரி பணம் தான். கட்சி உள்ள பணங்களும் கம்மி தான். எல்லாரும் நடத்துறதுல வியாபாரம் பண்ணியெல்லாம் நிறைய பேர் கஷ்டப்பட்டு பருப்பு விற்று அரிசி விற்று கொண்டு வந்த பணத்தெல்லாம் நிறைய கையாடல் பண்ணியிருக்காங்க. ஆனால் முக்கால்வாசி பணம் பூரா மக்கள் பணம் தான், வியாபாரியுடைய சொந்த உழைப்பு பணம் தான். ஆனால் அதுக்கு கொண்டு வாங்க, இதை கொண்டு வாங்க, இது கொண்டு வாங்க கேட்டுட்டு இருக்காங்க. என்ன அது அந்த நீங்கள் ரசீது கொண்டு வாங்க, நீங்கள் இந்த பணம் கொண்டு அந்த கொண்டு போ 50,000 60,000 கொண்டு போகிற இடத்துலயே நீங்கள் ரசீது கொண்டு வாங்க, அவங்களுக்கு பில்லு என்ன கரெக்டாக கொண்டு வாங்க அப்படி சொல்லிதாங்க. இதே பெரிய இதாக தான் இருக்குது மக்களுக்கு. ஏன்னா இதனால வந்து ஜிஎஸ்டினாலேயே நிறைய மக்கள்லாம் எல்லாம் சிறு குழி தொழிலாளி பூரா பாதிக்கப்பட்டுட்டாங்க இதனால மத்திய கவர்மெண்ட் அடிச்ச ஜிஎஸ்டினால. ஏன்னா அவனுக்கு ஒரு ரூ. 100 சம்பாதிக்கிற இடத்துல ரூ. 30 அவனுக்கு இது வருமான வரி கட்ட வேண்டிய நிலைமை வந்துடுது. ஏன்னா இதெல்லாம் மக்கள் சிந்திச்சு கேப்டனுடைய சன்னுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அவ்வளவு வியாபாரிகளும் கண்டிப்பான முறையில் கேப்டன் சன்னுக்கு ஓட்டு போட்டிருக்காப்புல. கண்டிப்பான முறையில் கேப்டன் சன்னு ஜெயிச்சாச்சுன்னா மக்களுக்கு அவர் சொன்னதை பூரா செய்யணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன், தொண்டனாக கேட்டுக்கொள்கிறேன்.
தப்பு செஞ்சா கேள்வி கேட்பாரு. அதே மாதிரி எந்த அளவுக்கு அவருக்கு வந்து துணிச்சல் இருக்கோ அதே அளவுக்கு வந்து உதவி செய்யும் குணமும் இருக்கு. யாருக்குமே எதிர்பார்க்காம எதையும் எதிர்பார்க்காம உதவி செய்யறது அவர் வள்ளல். அதே மாதிரி அவருடைய மகனும் துணிச்சு எதிர்த்து கேள்வி கேட்கறதும் உதவி செய்யறதும் அதே மாதிரி இருப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருப்பாரு. கேப்டன் மாதிரி எதிர்த்து பேசுவாரு, எதிர்த்து பேசுவாரு, எதிர்த்து சொன்னக்கூடிய வார்த்தையை கண்டிப்பான முறையில் செய்வாரு. எதிர்த்து எந்த இதெல்லாம் நல்லது கெட்டது எதெல்லாம் பார்த்து கலந்து செய்வாப்புல. அது கண்டிப்பா நிறைய எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ராதிகா வந்து முதல் முறையா அவங்க நிற்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க வந்து கற்பானுக்கு எந்த அளவுக்கு ஒரு போட்டியாக இல்ல சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராதிகால நிக்கட்டும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது அவங்களுடைய சொந்த இதுக்காண்டி தான் கட்சியே விலக்கி வச்சுட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் இருக்குனாலதான் பிஜேபியில சேர்த்துட்டாப்ல. அதெல்லாம் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எதனால வந்திருக்காப்ல. அந்த சமத்துவ கட்சியில இருந்து மக்கள்லாம் என்ன அவனுடைய தொண்டர்கள்லாம் என்ன படம் தெரியுமா, என்னடா நம்ம தலைவர் இப்படி போயிட்டாங்களே நினைக்காப்ல. கட்சியவே தாரவாத்து கொடுத்துட்டாங்கன்னு நினைக்காங்க சமத்துவ மக்கள் கட்சி தொண்டரம்ப போறோம். அவனை கட்சி நிர்வாகப்புறம் ஏன்டா போய் சேர்ந்தோன்னு நினைக்கானோ அவ்வளோ வரும். அவ்வளோ வரும் ஏடிஎம்கிலையும் டிஎம்கிலையும் போய் சேர்ந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்கானவ. நமக்காண்டி கட்சியை உனக்காண்டி விஜய் அவருக்கு ராதிகா சரத்குமாருக்காண்டி பாவப்பட்டு மக்களுக்கு இவ்வளவு தூரம் செய்வாரு, நல்லது செய்வாரு, வைப்பாரு, ஓட்டுக்கெல்லாம் செய்வாரு நினைச்சா. ஆனா ஒண்ணும் செய்யாம கடைசி கட்சியே தாரவாத்து கொடுத்துட்டாப்ல பிஜேபிக்கு. அவருடைய சொந்த யூஸுக்காண்டி வித்துட்டாரு. அதெல்லாம் மக்களுக்கு தெரியும். அதனால யாருமே ராதிகாக்கெல்லாம் ஓட்டெல்லாம் போட மாட்டாப்ல. கேப்டனுக்கு கேப்டன் தான், கேப்டன் சன்னு தான். கண்டிப்பான முறையில் அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. கண்டிப்பான முறையில் விஜய் பிரபா ஜெயிப்பார் கண்டிப்பால. அவர் வந்து அவங்க வந்து கேப்டன் மகனை வந்து அவருக்கு ஆட்சி அனுபவம் இல்லை, சின்ன பையன், கேப்டனோட இருந்த அந்த அனுதாபத்தை வச்சு தான் அவர் ஓட்டு கேட்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டு ஒரு இது இருக்கு சார். இன்னைக்கு வந்து மக்கள் தெளிவா இருக்கான், யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடாத மக்கள் தெளிவா இருக்கான். அதனால இவருக்கு இங்க சொன்னதுனால இன்னும் மக்கள்லாம் போட மாட்டான். மக்களுக்கு தெரியும் யாருக்கு மேல நல்லவ செய்வாங்க, யாரு நல்ல சொன்னதை செய்வாங்கன்னு சொல்லுவாப்ல. அது மாதிரி கேப்டனோட சன்னு செய்வாப்ல. அதனாலதான் மக்கள் போடலாம். இவர் சொன்னால சின்ன பிள்ளை கொள்ளலாம் சொல்லலாம். அதை பத்தி கவலையே கிடையாது. மக்களுக்கு தெரியும் யாருக்கு ஓட்டு போடணும் தெரியும். இவங்க சொன்னாலும் அவர் சின்ன பிள்ளை ஆயிரம் போட முடியாது. அதனால கண்டிப்பான முறையில் அவருக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அதிகமான ஓட்டு ஒழுங்களும் அதிகமான ஓட்டு வித்தியாசத்துல கேப்டனோட சன் ஜெயிப்பாப்ல. விருதுநகர் தொகுதிக்கு எம்பிஎஸ் ஜெயிப்பாப்ல. சார் அனுதாபம் ஓட்டுல அதெல்லாம் கிடையாது சார். அனுதாபம் ஓட்டுல பத்தி நானும் நினைக்கல. ஏன்னா அதை அவங்க சொல்லட்டும். வரதுக்கு கேப்டனுக்குன்னு ஒரு ஓட்டு இருக்குது, அது கண்டிப்பான சாலிடா விழும். அது யாரு சொன்னாலும் அனுதாபம் ஓட்டுலாம் சொல்ல முடியாது. மக்களுக்கு தெரியும் யாரு நல்லவர் யாரு நல்லவர் கெட்ட மாட்டேன்னு சொன்ன. ஏன்னா அனுதாபம் ஓட்டுலாம் சொல்ல முடியாது அதெல்லாம். அதனால யாருக்கு தெரியும் நல்ல யார் செய்வா, நல்லது கெட்டது யார் செய்வா, நல்லது யார் செய்வாங்க மக்களுக்கே தெரியும். அதனால மக்கள்லாம் விவரமா தான் இருப்பாங்க. அதனால கண்டிப்பான முறையில் வருவாப்ல. பணபலத்தையும் புகழ்பலத்தையும் தாண்டி பிரபானம் வந்து பண்றது எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்கு சார்? எல்லாம் பணம்லாம் ஒன்று இருக்கட்டும் சார். பணம்லாம் ஒன்றும் வெளியெல்லாம் ஒன்று கொடுக்க முடியாது சார். அப்படியே பணம் கொடுத்தாலுமே அந்த கட்சியில் உள்ள நிர்வாகி தான் சாப்பிடுவாங்க தவிர மக்களுக்குலாம் இதுவரை பணம்லாம் ஒன்றும் போகலை. 200 300 ஓட்டு கொடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மைன்னு தெரியாது நமக்கு. நிறைய பேர் கட்சி நிர்வாகிகள் தான் சாப்பிட்டுருக்காங்க தவிர மக்களுக்குலாம் போய் சேரல பணம்லாம். அதனால அவர் பணத்தை எவ்வளோ இருக்கட்டும் தவிர மக்களுக்குலாம் பணம் கிடையாது. அவங்க கட்சியில் உள்ளவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க தவிர மற்றபடி மக்களுக்குலாம் ஒன்று போகல. 500 கொடுக்குற இடத்துல 200 தான் கொடுப்பாங்க. 300 400 திருநெல்வேலியெல்லாம் 300 கொடுத்துருக்காங்க. அதுல கட்சி நிர்வாகிகள் நிறைய பேர் சாப்பிட்டுருக்காங்க. 200 தான் கொடுத்துருக்காங்க ஓட்டுக்கு. 500 கொடுத்துட்டு 200 ஓட்டு தான் கொடுத்துருக்காங்க. 200 மக்கள் கொடுத்துருக்காங்க. அதனால இதை பத்தி அவங்க பணம் இருக்கட்டும் எல்லாம் இருக்கட்டும், அதை பத்தி கவலை கிடையாது. யாருக்கு மக்களுக்கு தெரியும் யார் ஓட்டு போட்டா வருவாங்க, யார் ஓட்டு போட்டா ஜெயிப்பாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு. அதனால கண்டிப்பா ஆறுதல் ஓட்டுலாம் ஒன்றும் கிடையாது. கேப்டனுக்கு ஓட்டு கண்டிப்பான முறையில் அவர் சொந்த தொகுதி வேற. அதனால மக்கள் வந்து நல்லது செய்யணும். ஒரு திருப்பு கேப்டன் சன்னுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. நல்லபடியா ஜெயிப்பார் விஜயகாந்த், கேப்டனோட சன்னு. ஆமா சார், அது வந்து எல்லாம் இருக்கதான் செய்யுது சார். நல்லா கஷ்டப்பட்டவன் இருக்கதான் செய்தான். கஷ்டப்பட்டவன் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்கதான் செய்தான். அதனால கொடுக்கதான் செய்தான், வாங்கதான் செய்தாங்க. இல்ல மேக்சிமம் வந்து எல்லாரும் மக்கள்லாம் இப்போ கொஞ்சம் இந்திய மாதிரி கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள்லாம் இப்போ எல்லாரும் படிச்சுட்டாங்க. நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்திய மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் நல்லா டெவலப் ஆயிரும். இன்னுமே தமிழ்நாடு நல்ல சிறப்பாக வந்துடும். அது மாதிரி வந்து மக்கள் இப்போ வந்து நிறைய சிந்திச்சுட்டாங்க. யாருக்கு என்ன செய்யணும், யாருக்கு என்ன ஓட்டு போடணும், எல்லாமே விவரமா இருக்காங்க. அதனால தெரியும் மக்களுக்கு. அதனால வந்து இந்திய மாதிரிலாம் கிடையாது. இப்போ கண்டிப்பான முறையில் எல்லாருமே தெரிஞ்சுதான் ஓட்டு போடுவாங்க. தெரியாத மாதிரி யாரும் ஓட்டு படித்தவங்க யாரும் ஓட்டு கிடையாது போடாமல் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் அவங்கவுங்க தேவைக்கு கண்டிப்பான முறையில் ஓட்டு போடுவாங்க. அவர் வந்து தான் கட்சியவே அடமானம் பண்ணிட்டாரு. ஏன்னா அவரு தான் பார்ப்பாரு. நமக்கு யாருமே நம்மளுடைய சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் விரும்புவாங்க. அதுக்கப்புறம் தான் மத்தால பார்ப்பாங்க. அதனால தன்னுடைய இதை தான் பார்க்கணும்னு நினைக்கிறார் அவரு.
அது அடுத்தவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நண்பனாக இருக்கட்டும், நண்பனுடைய மகனாக இருக்கட்டும், அதெல்லாம் அவங்க எதிர்க்க மாட்டாங்க. நமக்கு தேவைப்படுதா, நம்ம லைனை போயிட்டு இருக்கட்டும் அப்படிதான் நினைக்கிறதா பண்ணதாப்புல. அதனால தான் மனைவி இருக்கும்போது மனைவி தான் சப்போர்ட் பண்ணுவாப்புல. ஏன்னா அவருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணனால தான் மனைவிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கா, நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கா நம்ம ஒய்ஃபு. நம்மளும் அவளுக்கு தான் பண்ணணும்னு சொல்லி பண்ணுதாரு அவ்வளோதான். அதனால ஏன்னா கட்சியே வச்சுட்டாருல, தான் கட்சியை சொந்த கட்சியே வச்சுட்டாரு அவரு, நினைச்சிட்டாரு. அதனால தான் அவரு அதெல்லாம் நினைக்கிறோம். அவருடைய சொந்த யூஸுக்காக கூட இருக்கலாம், கட்சியில் சேர்ந்துருக்கலாம். ஏன்னா அதனால அவரு கூட இதான் பார்ப்பாரு தவிர மற்ற யாரும் நண்பனுடைய ஃப்ரெண்டு அது இருக்கும் சார். அது இருக்கும். கண்டிப்பா நண்பன் ஒருவர் அவருக்கு இருக்கதான் செய்யும். இல்லாம இருக்காது. ஏன்னா அவர் வளர்த்து விட்டவர்ல கேப்டனு. அதனால அவருடைய நன்றியுடன் இருக்கதான் செய்யும். அது வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டது. ஏன்னா அது வந்து கேப்டன் அவர் சரத் ஒய்ஃப் கேப்டன் ஒய்ஃப் தான் பார்ப்பாப்ல. கேப்டன் சரத்குமார் 2 பேரும் ஃப்ரெண்டு தான் ஒரு காலத்துல. அதனால தனிப்பட்ட முறையில் நண்பனா இருக்கலாம், நண்பனுடைய ஃப்ரெண்டா இருக்கலாம், கேப்டன் கூட வந்து பார்க்கலாம், வீட்டில் கூட பார்க்கலாம், கட்சி ஆஃபீஸில் கூட வந்து பார்க்கலாம், கேப்டன் பார்த்து பார்க்கலாம். அது தனிப்பட்ட முறை கருத்து. அது நம்ம வந்து சொல்ல முடியாது. அது அவருக்கும் கேப்டனுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம சொல்ல முடியாது. அது கட்சி ரீதியாக வரும்போது அவர் ஒய்ஃப் தான் பார்ப்பாப்ல. ஏன்னா வந்து கட்சி ரீதியாக ஏன்னா அவர் கட்சிக்கு மேல இடத்துக்கு பதில் சொல்லி தானே ஆகணும். என்னப்பா நீ உன் ஒய்ஃப் நிற்கும் உனக்கு உன் ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணாம நீ கேப்டனோட பையனுக்கு பண்ணுறேன்னு சொல்லி கட்சி மேல கூட கேட்கலாம். அதனால அது வேறப்பட்ட தனிப்பட்ட முறை அவருடைய கருத்து. அதனால அவர் ஒய்ஃபுக்காண்டி செய்வாப்ல. இது தனிப்பட்ட முறையில் அவர் கேப்டனுடைய சண்டை தனிப்பட்ட பேசிக்கிட்டாப்ல. இன்னைக்கு அவர் கேப்டனுடைய இதாக தான் இருக்காப்ல. ஏன்னா நான் அவர் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இருந்தாலும் அவருடைய சமத்துவ கட்சியிலான அவருடைய நிர்வாகி பேர் ரொம்ப வருத்தப்படலாம். என்னடா நம்ம தலைவர் வந்து இப்படி போயிட்டாரு, நம்ம சமத்துவ கட்சியை உடச்சி விட்டு போயிட்டாரு, கட்சியே நமக்கு காசு கொடுத்த மாதிரி போயிட்டாரு அப்படின்னு வருத்தப்படுறாங்க மக்கள். அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆமா 40 தொகுதி வேற போஸ்டிங் கொடுக்கல சார், டஃப் கொடுக்கல சார், அதனால நிக்க சொல்லுதாப்ல. அவர் தான் வேற தோறு இருக்குது. அவருக்கு தெரிஞ்ச அங்க நாடர்ஸ் ஓட்டு நிறைய இருக்குன்னு நினைச்சு கூட இருக்கலாம். அவரு அதுல கூட ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சு சொல்லலாம். அந்த ஒரு நாடர்ஸ் நிறைய இருக்காங்கல்ல, விருதுநகர் தொகுதியில் போற நாடர்ஸ் கொஞ்சம் நிறைய கம்யூனிட்டி நிறைய இருக்குது. விருதுநகர் மக்கள் நிறைய இருக்காங்க. அதனால அவங்களுடைய ஓட்டு உள்ளலாம்னு நினைச்சு கூட இருக்கலாம், கூட நிக்க வச்சிருக்கலாம். வேற ராதிகா சரத்குமாருக்கு நல்லா தெரிஞ்ச சினிமா ஆக்டர், அதனால இருக்கலாம் சொல்லி நிக்க விட்டுருக்காப்ல, வேற ஒன்றும் கிடையாது. ஆனா மேக்சிமம் ராதிகா வந்து தூத்துக்குள்ள நிக்கணும் தான் சொன்னாப்ல. திடீர்னு விருதுநகரத்துல மாத்திட்டாப்ல. அது வந்து நம்ம அந்தந்த ஊர் மக்களுடைய கருத்து அவங்க தான் போட தான் செய்வாங்க. இது அது வந்து சொல்ல முடியாது சார். அது ஜாதி பொறுத்து போடுறாங்களா அவங்க போடுறாங்களா அது என்னன்னு சொல்ல முடியாது. அது அவங்களோட மக்களுடைய விருப்பம். ஏன்னா நான் வந்து ஜாதி பார்த்து ஓட்டு போய் சொல்ல முடியாது. ஆனா இருக்காங்க, நாடாஸ் நிறைய இருக்காங்க, மற்ற நாயுடு இருக்காங்க, நாயக்கர் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. ஆனா மோஸ்ட்லி நாடார் நிறைய இருக்காங்க. அதனால இன்னைக்கு வச்சிருக்கலாம். ஏன்னா வந்து கேப்டன் வந்து நிறைய மக்களுக்காண்டி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காப்புல. நிறைய விருதுநகர் மக்களுக்கு நிறைய சொந்த தொழில நிறைய செலவு பண்ணியிருக்காரு. அதனால அந்த ஒரு மக்களுக்கும் அவங்களுக்கு வந்து விசுவாசமா இருப்பாங்க மக்கள் நினைக்கிறேன். விருதுநகர் மக்கள் எல்லாரும் கேப்டனோட விசுவாசமா இருந்திருந்தா கண்டிப்பான முறையில் கேப்டனுடைய சன்னுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருப்பாங்க. கண்டிப்பான முறையில் அந்த மக்கள் நல்ல மக்களாக இருந்து கண்டிப்பா ஓட்டு போட்டிருப்பாங்க. ஓட்டு போடணும் கேப்டனுக்காண்டி. ஏன்னா கேப்டன் பையனுடைய நல்ல செய்வாருன்னு நம்பிக்கையும் சொல்லியிருக்காப்புல. கேப்டனுடைய பையனும் அந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சாருன்னா நான் என்னுடைய தொகுதியை உங்க தொகுதிக்கு வந்துதான், நான் சென்னையில கூட இருக்க மாட்டேன், என்னோட தொகுதியான சொந்த தொகுதியான விருதுநகர் தொகுதியிலே வந்து உட்கார்ந்துருப்பேன். மக்களுடைய குறைகள் என்ன பிரச்சனைனாலும் அவங்களுக்காண்டி என்ன உடனே வந்து நான் செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காரு. எலெக்ஷன் டயத்துல வாக்கு கொடுத்துருக்காரு. அதனால மக்களான எல்லாரும் மக்களும் கண்டிப்பான முறையில் ஜெயிச்சு வைப்பாரு. கண்டிப்பான முறையில் கேப்டனுடைய மகன் ஜெயிப்பாருன்னு நினைக்க சொல்லுதேன், கேட்டுக்கொள்ளுதேன். நன்றி, வணக்கம்.